எஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக்? அரோமா அப்படின்னாலே நம்ம மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா, we know that it is a smell. அரோமா நல்ல ரிச் அரோமா இருக்குது அப்படின்னா பயங்கரமான வாசனை இருக்குது. நம்ம வீட்டில் ஃபினாயில் யூஸ் பண்ணுறோம், நம்ம வீட்டில் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டீ, எதெல்லாம் ஸ்மெல் வருதோ ஸ்மெல் வர எல்லாமே என்ன அப்படின்னா இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ ஏன் இவங்க அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடையாது, ஒரே ஒரு டபுள் பாண்ட் தானே? சரி, இல்லை, எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see it. வாட் இஸ் அலிசைக்ளிக், வாட் இஸ் அரோமேட்டிக்? இது தெரிஞ்சாதான் நம்ம ஆர்கானிக்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக். அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக்கோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு we have a rule. We need to study a rule, that is Huckel's rule அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ரூல் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா we have a rule, Huckel's rule அப்படின்னு என்ன இருக்குது? we have a Huckel's rule. Huckel's rule என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first and foremost, ரைட்டா, Huckel's rule explains the Huckel's rule applicable for aromatic. Huckel's rule யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா ரைட்டா ரைட். சைக்ளிக் ஒன்று ஜாயின் பண்ண முடியுமா, முடியாமல் இருக்குமா? ஓகே ரைட், வி வில் see that. ரைட், இப்போ நம்ம தான் பார்க்க போகிறோம், நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், கவனமாக கவனிங்க. Huckel's ரூலை ஃபாலோ பண்ணால் அவங்க பேர் என்னது? அரோமேட்டிக். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா Huckel's ரூலில் கண்டிப்பாக the compound should be cyclic. ரைட்டா, சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி பிளேனார். இட் ஷுட் பி பிளேனார். இப்போதைக்கு நீ பிளேனார் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் இதை பிளேனார்னு சொல்கிறேன்னு 10th சாப்டர் நடத்துகிறப்ப சொல்கிறேன். ரைட்டா, 10th சாப்டர் நடத்துகிறப்ப ஆக்சுவலாக நம்ம புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து வந்தால் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் பட்டமோட சிலபஸ் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் லெசன் 11th லெசன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன் 6th லெசன் 11th லெசன் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி இருக்க வேண்டியது. ஸோ சிம்பிளாக யூ ஜஸ்ட் கீப் இட் அஸ் பிளேனார். ரைட்டா, பிளேனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ரைட்டா, பிளேனார் பிளேனார். அடுத்து என்ன அப்படின்னா பிளேனார் அல்லது யூ கேன் புட் இட் அஸ் sp2 ஹைப்ரிடைசேஷன். பிளேனார் அல்லது sp2 ஹைப்ரிடைசேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்கணும். ரைட்டா, அடுத்து ஃபோர்த் ஒன் என்னது? கான்ஜுகேட்டட் சிஸ்டம்க்கு அப்புறம் ஃபோர்த் ஒன் பிளேனாருக்கு மீனிங் என்ன அப்படின்னா சமதளத்தில் இருக்கணும்னு அர்த்தம். பிளேன்னா சமதளம். இப்போ சொல்ல போகிறேன், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து சைக்ளிக்கு பிளேனார் sp2 கான்ஜுகேட்டட் சிஸ்டம். லாஸ்ட் என்ன அப்படின்னா 4n + 2 பை எலக்ட்ரான் அந்த சிஸ்டமில் இருக்கணும். ரைட்டா, இது எல்லாமே என்ன அப்படின்னா Huckel's ரூல். இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷின்ரா. ரைட்டா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டா, ரைட், எஸ், வெரி குட், ரைட். இப்போது சைக்ளிக் நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், we have a compound, that is நம்ம இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த 2 எக்ஸாம்பிளையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ரைட்டா, ஓகே. இதில் யார் அரோமேட்டிக், யார் வந்து அலிசைக்ளிக் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரைட், சிம்பிள், கவனமாக பார்த்துக்கோ. ரைட், we have ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் இட் ஷுட் பி சைக்ளிக். ரைட்டா, ரெண்டு பேரும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் தானே இருக்காங்க. போத் ஆஃப் தம் ஆர் இன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக, ரெண்டு பேரும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. ரைட், ரெண்டு பேரும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. ரைட்டா, இமேஜ் 1, இமேஜ் 2. ரைட்டா, ஸோ 1 and 2 ரெண்டு பேருமே சைக்ளிக்கில் இருக்காங்க. ரைட்டா, 2 டிக் மார்க் போட்டுடலாம். ரைட்டா, இது 1, இது 2. ரைட்டா, 1 எதுக்கெலாம் இருக்காங்க, 2 யாருக்கெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ரைட்டா, ஸோ சிம்பிள், ஈஸியாக இப்போ நீ ஐடென்டிஃபை பண்ண போகிற. ரைட்டா, ரெண்டாவது என்னது? பிளேனார். பிளேனார்னா என்னது? sp2 ஹைப்ரிடைஸ்னு சொன்னேன். ரைட்டா, sp2 ஹைப்ரிடைஸ்னா என்னது? ரெண்டு சிங்கிள் பாண்டு, ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். ரைட்டா, 2 சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட் எல்லா கார்பனு. நவ் செக் இட் அவுட். இந்த கார்பனை செக் பண்ணு. இந்த கார்பனில் என்ன இருக்குது? இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே 2 டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ரைட்டா, இந்த கார்பனோட தானே கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு சிங்கிள் பாண்டு, இது ஒரு சிங்கிள் பாண்ட், இது ஒரு இது ஒரு சிங்கிள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட். அது போக என்னது, இங்கே எதுவுமே போடலைன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா, எதுவுமே போடலை அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா,
எதுவுமே போடலைன்னா ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? எதுவுமே போடலை அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் இருக்கிறது. கவனிடா, கவனி. நிறைய விஷயம் எக்ஸாம் ஹாலில் நம்ம பார்க்குறப்ப அது அரோமேட்டிக் மாதிரியே தெரியும், ஆனால் அரோமேட்டிக்காக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ பாரு, செகண்ட் ஒன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இது 3 தான் இருக்குது. அப்போ 3 பாண்ட் இருந்துச்சுன்னா அது என்னது? பிளேனார். அப்போ செகண்ட் ஒன் பிளேனார். இதே மாதிரி தானே எல்லா கார்பனும். நீ எந்த கார்பன் வேணா எடு, இந்த கார்பன் எடு. இந்த கார்பனில் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பன் எடு, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்டு, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பன் எடு, இங்கே ஒரு டபுள் பாண்டு, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், ரைட்டா? அப்போ பென்சனில் இருக்க எல்லா கார்பனுமே sp2 ஹைப்ரிடைஸ்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பென்சனில் இருக்கக்கூடிய எல்லா கார்பனுமே என்ன அப்படின்னா sp2 hybridized carbon. You must know that all carbon in benzene is sp2 hybridized, right? sp2, right? sp2. Gautam, welcome, come on, சீக்கிரம் வாங்க, ரைட்? ஸோ அப்போ sp2. இப்போ இங்கே பாரு, இதில் செக் பண்ணலாம். இந்த கார்பன் எடுத்துக்கோ, இங்கே ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்டு, இங்கே ஹைட்ரஜன். ஓகே, இந்த கார்பன், இங்கே ஹைட்ரஜன், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட். இங்கே பாரு, ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. கவனி கவனி கவனி. நவ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். நவ் வி ஆர் கோயிங் டு see the critical point. இந்த கார்பனை பாரு, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். 4 சிங்கிள் பாண்ட் இருக்கு, ரைட்டா? 4 சிங்கிள் பாண்ட் இருக்கு, ரைட்டா? ரைட், 4 சிங்கிள் பாண்ட். அப்போ திஸ் இஸ் sp3 hybridized கார்பன். இந்த ஒரு கார்பன் மட்டும் என்னது? திஸ் கார்பன் இஸ் sp3 hybridized. இப்போ அடுத்து இந்த கார்பன் பாரு. நவ் செக் திஸ் கார்பன். இந்த கார்பனும் இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பன் இட் இஸ் நாட் டபுள் பாண்ட் ஒன்று, சிங்கிள் பாண்ட் ஒன்று, ஒரு ஹைட்ரஜன். அப்போ தீஸ் 2 கார்பன் ஆர் sp3 hybridized. அப்போ இந்த ஆப்ஷனில், ரைட்டா? வாட் அபவுட் பிளேனாரில்? இட் இஸ் நாட் பிளேனார். அப்போ செகண்ட் ஒன்று என்னது? பிளேனார் கிடையாது, ரைட்டா? ரைட். ஓகே, ரைட் ரைட், ஓகே ரைட், ஓகே ஓகே. சக்தி பாலா வெயிட் பண்ணுங்க. அடுத்த லலித் கிஷோர், நோ ப்ராப்ளம். லலித் என்னாச்சு, ரொம்ப நாள் வரலையா? ஓகே, யூ ஜஸ்ட் வெயிட், வி வில் டூ இட். நீ கிளாஸ் எல்லாம் ரீகால் பண்ணிப்பார், ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ செகண்ட் பாயிண்டில் இது அடி ஆகிடுச்சு, அப்போ இது வரல, ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? சைக்ளிக், பிளேனார், அதுக்கப்புறம் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா பை எலக்ட்ரான்ஸ். பை எலக்ட்ரான்ஸுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தேன்னா, த பை எலக்ட்ரான்ஸ் ஆர் டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். அல்லது எந்த எலக்ட்ரான் டீலோக்கலைஸ் ஆகுது. டீலோக்கலைஸ் மீன்ஸ் எந்த எலக்ட்ரான் நகண்டுக்கிட்டே இருக்கு, ரைட்டா? இந்த டயக்ராமை நான் இப்படி கூட வரையலாம், ரைட்டா? பென்சன் டயக்ராம் கேன் ஆல்சோ பி ட்ரான் லைக் திஸ். இப்படி கூட வரையலாமா? இதுவும் பென்சின் தானே. இதில் பாரு, டபுள் பாண்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்க டபுள் பாண்டை இங்கே போட்டிருக்கேன், இங்கே இருந்ததை இங்கே போட்டிருக்கேன், இங்கே இருந்ததை இங்கே போட்டிருக்கேன். போத் ஆர் சேம். போத் ஆர் சேம் ஆர் நாட்? போத் ஆர் சேம். அப்போ என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் இதோட டயக்ராம், பென்சினோட டயக்ராம் பார்த்தேன்னா இன் சம் கேசஸ் தே வில் பி ட்ராயிங் லைக் திஸ். இப்படி கூட போடுவாங்க, ரைட்டா? திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டயக்ராம் ஃபார் பென்சின், ரைட்டா? இது வந்து ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. we will do that. நம்ம ஒவ்வொன்றா படிப்போம், பென்சின் பற்றிலாம் படிப்போம், ரைட்டா? ஸோ அப்போ ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த உள்ளே இருக்க டபுள் பாண்டெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கு, டீலோக்கலைஸ்ட். அப்போ டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான், டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான். இந்த டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ் அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், கான்ஜுகேட் சிஸ்டம்னு. எப்படி இருக்க போது? ஆல்டர்னேட் சிஸ்டம். மாறி மாறி இருக்கும், ரைட்டா? மாறி மாறி இருக்கலாம், ரைட் ரைட் ரைட்டா? ஸோ பாரு, டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ரைட்டா? என்னென்ன இருக்குது பாரு, டபுள், சிங்கிள், டபுள், சிங்கிள், டபுள், சிங்கிள், டபுள், டபுள், சிங்கிள், டபுள், டபுள், சிங்கிள், டபுள், டபுள், சிங்கிள், டபுள் இருக்கா? இங்கே பாரு, சிங்கிள், டபுள்,
single double single double single double single double single double single இருக்கா ஒரு double bond ஒரு single bond ஒரு double bond ஒரு single bond இந்த மாதிரி இருக்கா so this is called conjugate system இந்த மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டம் இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு நீ இதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து உள்ளே போகிறப்ப இன்னும் உனக்கு சொல்லுவேன் லோன் பேரு பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜு இவங்கெல்லாம் இருக்காங்க நம்ம படிப்போம் நிறைய படிப்போம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த ஆர்கானிக் சரியா ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு இருக்குது ஸோ திஸ் இஸ் கால் கான்ஜுகேட் சிஸ்டம் இப்போ இங்கே கான்ஜுகேட் சிஸ்டம் இருக்கா பாரு எஸ் வி வில் செக் இட் அவுட் வெதர் வி ஹேவ் அ கான்ஜுகேட் சிஸ்டம் ஆர் நாட் ரைட்டா நவ் வில் செக் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் சிங்கிள் அதுக்கடுத்து திருப்பி என்னது ஒரு சிங்கிள் இட் இஸ் நாட் கான்ஜுகேட் சிஸ்டம் ரைட்டா conjugate system correcta is that right is this conjugate system this is not conjugate system அப்ப conjugate system பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஆன்சர் வராது இதுக்கு ஆன்சர் இல்லை conjugate systemல benzene ஆன்சர் பண்ணு the last one is 4n plus 2 pi electron ரைட்டா 4n plus 2 pi electron இந்த 4n plus 2 pi electron என்ன அப்படின்னா n equal to 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ரைட்டா where n equal to starts from 0 n starts from 0 tell me if n equal to 0 what will be the answer n is equal to 0 na first என்ன answer வரும் n equal to 0 na என்னது n is equal to 1 போட்டா என்ன வரும் n equal to 2 போட்டா என்ன answer வரும் n is equal to 3 போட்டா என்ன answer வரும் n is equal to 4 போட்டா என்ன answer வரும் tell me yes tell me what is the values n equal to 4 n is equal to 5 லாம் போட்டா என்ன ஆன்சர் வரும் tell me what is the answer என்ன ஆன்சர் வரும் come on make it fast n is equal to 0 அப்ப 2 pi electrons ரைட்டா 2 pi electrons first one is 2 pi அது 2 pi electron அடுத்து n is equal to 1 போட்டானா 4 plus 2 6 pi electrons புரியுதா என்ன சொல்றேன் அப்படினே டே is that clear are you guys with me yes very good 2 6 அடுத்து என்ன வரும் இந்த இடத்துல 10 pi electrons அடுத்து 14 pi electrons அடுத்து 18 pi electron அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா 22 pi electrons இந்த மாதிரி என்ன அப்படின்னா போயிட்டே இருக்கும் ரைட்டா இந்த மாதிரி என்னது போயிட்டே இருக்கும் அப்போ ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் தட் இங்கே எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும் நவ் வில் கோ வித் த பை எலக்ட்ரான்ஸ் யார் பை எலக்ட்ரான் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரைட்டா ஸோ இது சிக்மா பாண்ட் இதுதான் பை பாண்ட் ரைட்டா இங்கே பாரு சிக்மா பாண்ட் பை பாண்ட் இந்த டபுள் பாண்ட் எல்லாமே பை பாண்டுன்னு சொல்லலாம் ரைட்டா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது ரைட்டா ஈச் பாண்ட் கேரிஸ் 2 எலக்ட்ரான்ஸ் two electrons அப்போ டோட்டல் இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 6 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கா 6 pi bond அதாவது 3 pi bond இருக்கு ஒரு பாண்ட்ல 2 அப்போ 6 pi bond ரைட்டா 6 pi bond இருக்கு புரியலையா இது புரியல ரைட் சிம்பிள் அதாவது என்ன அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா we are just doing the difference between alicyclic and aromatic alicyclicக்கும் aromatic டிஃபரன்ஸ் பார்க்குறோம் அதில் அரோமேட்டிக்கா அலிசைக்ளிக்கான்னு கண்டுபிடிக்கிறது we have a Huckel's rule யாரெல்லாம் Huckel's rule ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்ல போகிறோம் ரைட்டா ஸோ அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா என்னென்ன ஃபஸ்ட்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் ரைட்டா ரைட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிளேனார்னா என்னது sp2 ஹைப்ரிடைஸ்னா என்னது ஒரு டபுள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்ட் இருக்கணும் கார்பனை சுற்றி இப்போதைக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரேன் அப்போ நம்ம வேறு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும் ரைட் sp2 அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா என்னது ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கணும் டபுள் பாண்ட் ஒன்று விட்டு ஒன்று டபுள் பாண்ட் இருக்கணும் ரைட்டா இட் இஸ் நாட் தட் டபுள் பாண்ட் ஆல்டர்னேட் பை எலக்ட்ரான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா பை எலக்ட்ரான்ஸ் தான் நகண்டுக்கிட்டே இருக்கும் அதனால் ஆல்டர்னேட் பை எலக்ட்ரான்ஸ் அடுத்து லாஸ்ட் என்ன அப்படின்னா 4n + 2 பை எலக்ட்ரான் இருக்கணும் ரைட்டா 4n + 2 பை எலக்ட்ரான் இருக்கணும் 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் 4n + 2 ரைட்டா ஸோ இப்போ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஃபார்முலா மாதிரி இப்போ பார்த்தேன்னா இந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ 4n + பை எலக்ட்ரானில் n is equal to அப்படிங்கிற என்னங்கிறது நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் ரைட்டா n is nothing but நம்பர் ஆஃப் பை பாண்ட் ரைட்டா ஸோ இப்போ பாருங்கள்
பை பாண்டே இல்லை. சிம்பிளாக என்ன அப்படின்னா n is equal to 0. நீ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலாக்கு அப்புறம் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிம்பிளாக இந்த வேல்யூஸ் தான். 2 pi electrons 2 pi electrons ஆனது ஒரு டபுள் பாண்ட். 6 pi electrons மொத்தமாக நீ கவுண்ட் பண்ண போகிற அங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ண போகிற. இட் இஸ் நாட் த டபுள் பாண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மைண்டில் டபுள் பாண்ட்னு வச்சுக்காத, சிம்பிளாக பை எலக்ட்ரான் வச்சுக்கோ. பிகாஸ் வி ஹாவ் அதர் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் உனக்கு சொல்லித்தரேன் ரைட்டா. 2 pi electrons வருது, அல்லது 6 pi electrons, 10 pi electrons, அல்லது 14 pi electrons, 18 pi electrons, 22 இந்த நம்பர்லாம் ரைட்டா வந்துச்சுன்னா தே ஆர் ஆல் அரோமேட்டிக். இப்போ பாரு பென்சீனில் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இங்கே பை எலக்ட்ரான்றது டபுள் பாண்ட். இவன் தானே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கான். எந்த எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும், எந்த எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கோ அவனை தான் ரைட்டா. இங்கே பாரு இங்கே ரெண்டு எலக்ட்ரான், ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கு ரைட்டா. டோட்டல் இங்கேயும் 6 இருக்கா, 6 இருக்கா இங்கேயும் ரைட்டா. இங்கேயும் 6 இருக்கா. கிளியர்? தெர் ஆர் 6. அப்போ 6 pi electron 6 இருக்கா இந்த நம்பர். அதாவது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 2லேருந்து 4 ஆட் பண்ணிட்டே இருப்போம். 2 + 4 6, 4 + 6 10, 10 + 4 14, 14 + 4 18, 18 + 4 22, 22 + 4 26, 26 + 4 30, 30 + 4 34, 38, 42, 46, 50 இந்த நம்பர்ஸ் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தே ஆர் ஆல் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது இது நாலுமே இந்த மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ என்ன அர்த்தம்? திஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைங் இட் ரைட்டா. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அப்போ இது அரோமேட்டிக். இப்போ இங்கே பாரு இங்கே எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஹவு மெனி பை எலக்ட்ரான்ஸ்? 1 2 3 4 4 பை எலக்ட்ரான் இருக்குது. இங்கே 4 இருக்கா? 2க்கு அப்புறம் 6 4 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இட் இஸ் நாட் அரோமேட்டிக் ரைட்டா. இப்போதைக்கு அலிசைக்ளிக்னு வச்சுக்கோ. நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் படிக்கிறப்ப நான் உனக்கு இன்னும் டெப்த்தாக சொல்லித்தரேன். அரோமேட்டிக்கில் ஆன்டி அரோமேட்டிக்கு, நான் அரோமேட்டிக்லாம் இருக்குது. அது என்ன நான் உனக்கு சொல்லித்தரேன் ரைட்டா. இப்போதைக்கு இதுதான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்தால் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரைட்டா. தீஸ் ஆர் அலிசைக்ளிக் ரைட். 4 பை எலக்ட்ரான். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்? வெறும் சைக்ளிக் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கண்டிஷனுமே ஒர்க் ஆகலை. அப்போ திஸ் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட், திஸ் இஸ் alicyclic compound right. So with this we have a conclusion that what is the difference between alicyclic and aromatic. Generally long chain is okay, the difference between alicyclic and aromatic right. Alicyclic and aromatic ulla difference nama kandupidichom right. Now let me give you some examples right. Huckel's rule you can have a look on it right. Okay, I will give you one example kudukada. Shall I give you an example? Yes, you are going to find it out whether it is aromatic or anti-aromatic, aromatic or non-aromatic. You are going to find it out. Tell me, it is aromatic or non-aromatic? 4 option இருக்கு. First 4 condition. Cyclic, first option cyclic work out ஆகுது. Second option எல்லாருமே பிளேனாரா இருக்கான்னு பார்க்கணும். பிளேனாரா இருக்குதா, ஒர்க் அவுட் ஆகுதா, ஓகே. அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்கா பார்க்கணும். அடுத்து லாஸ்ட் என்ன அப்படின்னா 4 பை எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்கணும். இட் இஸ் நாட் சைக்ளிக், அலிசைக்ளிக்காக இருக்கணும் ரைட்டா. இட் இஸ் அலிசைக்ளிக். அரோமேட்டிக்கா அலிசைக்ளிக்கா? அரோமேட்டிக் ஆர் அலிசைக்ளிக்? சி 4 பாயிண்ட்டும் பார்க்கணும். நீ 4 பாயிண்ட்டையும் பார்க்கணும். இட் இஸ் நாட் அ அரோமேட்டிக், இட் இஸ் நாட் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடையாது? சைக்ளிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட், சைக்ளிக் டிக் ஆகிடுச்சு. அடுத்து sp2 இருக்கணும் ரைட்டா. sp2 அல்லது பிளேனார்னு சொல்லலாம் ரைட்டா. பிளேனாரா? பிளேனார் கிடையாது. ஏன்னா இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், ஒரு ஹைட்ரஜன். ஓகே, இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு ஹைட்ரஜன். இதுவும் sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன். ஆனால் மேலே இருக்க கார்பன் பாரு எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். இட் இஸ் sp3 hybridized. அப்போ திஸ் இஸ் நாட் அ பிளேனார். அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டடா? அதுவும் கிடையாது. டபுள் சிங்கிள் சிங்கிள், சிங்கிள் டபுள் சிங்கிள், சிங்கிள் சிங்கிள் டபுள், ஆல்டர்னேட் இல்லவே இல்லை ரைட்டா. ரைட்டா ரைட்டா கிடையாது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? கான்ஜுகேட்டட் சிஸ்டமும் கிடையாது. 4n + 2 pi electrons ரைட்டா. அதில் பாரு 2 இருக்குது ரைட்டா.
இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆனால் இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணலையே, ரைட்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? திஸ் இஸ் நாட் அ அரோமேட்டிக், திஸ் இஸ் அலிசைக்ளிக் காம்பவுண்ட். இப்போ கவனி, இப்போ இதே டயக்ராம் இப்போ நான் என்ன வரைஞ்சேனோ அதே டயக்ராமை அரோமேட்டிக்காக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றினேன் பாரு, ரைட்டா? இது நான் அரோமேட்டிக், அதே டயக்ராம். So this is electrons, this is electron, right? That is called electron, right? அங்க ரெண்டு எலக்ட்ரான் தனியா இருக்கு, ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, ரைட்டா? We have two electrons. Tell me whether it is aromatic or non aromatic. இப்போ சொல்லு, இது aromatic or non aromatic? Not aromatic. Tell me, it is a pi electron. Consider this 2 as a pi electron. இப்போ சொல்லு, it is aromatic or non aromatic? Check with this all point check பண்ணு. Yes. Now also not aromatic. Not aromatic or aromatic? It is aromatic or not aromatic? Yes. Again it is a not aromatic, it is not a aromatic compound. Roshini vaanga ella late ah vandirkeenga, okay, right? Now also it is not a, again it is not a aromatic, it is not aromatic, not da, because cyclic, okay, cyclic irukku, right? Adutha planar sp2 ஆமா, எல்லா கார்பனும் sp2, ஓகே. கான்ஜுகேட்டட் சிஸ்டமா, டபுள் சிங்கிள், இங்கே ஒரு பை எலக்ட்ரான்னா பை எலக்ட்ரான் சிங்கிள், ஓகே, கான்ஜுகேட்டட் சிஸ்டம். நம்ம ஃபோர்த் ஒன் என்னது? ஃபோர்த் ஒன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. மொத்தம் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 பை எலக்ட்ரான், இங்கே 2 மேலே 2, 4 இருந்தால் இட் இஸ் நாட் அ அரோமேட்டிக், ரைட்டா? 4 இருந்தால் இட் இஸ் நாட், இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ரைட்டா? தென் இட் இஸ் நாட் அரோமேட்டிக். அப்போ என்னது? இது அரோமேட்டிக் கிடையாது, ஓகேவா? ரைட்டா? சூப்பரா? குட், சூப்பர், குட், ரைட், ஓகே. சார் அப்போ எப்படி தான் அது அரோமேட்டிக்காக மாற்றுறது? I will give you another one diagram. It is positive charge. Positive charge அப்படின்னா loss of electron, ரைட்டா? இங்கே வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் ஒன்று போயிடுச்சு, அந்த ஹைட்ரஜன் இருக்கும்ல, அந்த ஹைட்ரஜனே போயிடுச்சு, ரைட்டா? 2 ஹைட்ரஜன் இருக்கும்ல, ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, ரைட்டா? ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. இதில் கான்ஜுகேட்டட் புரியலையா? கான்ஜுகேட்டட் அப்படின்னா டபுள் பாண்ட் கிடையாது, கான்ஜுகேட்டட் அப்படின்னா பை எலக்ட்ரான்ஸ்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம், ரைட்டா? ரைட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுள், சிங்கிள், 2 எலக்ட்ரான், சிங்கிள், டபுள், சிங்கிள், 2, சிங்கிள், டபுள், சிங்கிள், 2, சிங்கிள், டபுள், அதுதான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம், ரைட்டா? நம்ம இதே மாதிரி இன்னொன்று ஜாயின் பண்ணணும். என்ன ஜாயின் பண்ணணும் முரளி? Now tell me, this is aromatic or anti-aromatic? This is aromatic or anti-aromatic? This is aromatic or alicyclic? இது aromatic or alicyclic? Tell me. This one, true or false? Is this compound correct? என்ன ஆன்சர் காணோம்? வாட் ஹேப்பன்? அலிசைக்ளிக்கா? இது அலிசைக்ளிக் தான், ரைட்டா? இதுவும் அலிசைக்ளிக் தான், இதுவும் அலிசைக்ளிக் தான், ரைட்டா? இதுவும் அலிசைக்ளிக், ரைட்டா? அரோமேட்டிக் கிடையாது. திஸ் இஸ் அலிசைக்ளிக், இதுவும் அலிசைக்ளிக் தான், ரைட்டா? இப்போ பார்க்கலாம், ரைட்டா? Now we'll go with the checking of aromatic, ரைட்டா? பாரு என்னென்ன இருக்குன்னு, ரைட்? கவனி, சைக்ளிக், ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கு. பிளேனார், இந்த கார்பனும் பார்த்தா அப்படின்னா சிங்கிள், ஒரு டபுள், ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பன் ஒரு டபுள் பாண்டு, ஒரு சிங்கிள் பாண்டு, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த பக்கம் இதுவும் 3 பாண்டு தான் வச்சுருக்கு. இட் இஸ் சிம்பிளி 3 பாண்ட்ஸ். இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட், ரைட்டா? இட் இஸ் ஆல்சோ sp2 ஹைப்ரிடைஸ்ட். 3 பாண்டு தான் இருக்குது, 3 பாண்டு தான் மேக் பண்ணியிருக்கு. இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் தான் டபுள் பாண்ட் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்
இந்த கார்பனும் கன்சிடர் அஸ் sp2 ஹைப்ரிடைஸ். ஏன்னா மூணு பாண்டு தான் வச்சிருக்கு, 3 பக்கம் தான் பாண்ட் ஆயிருக்கு ரைட்டா, sp2. அப்போ இதுவும் ரைட். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் டபுள் சிங்கிள் எலக்ட்ரான் இல்லாமல் இருக்குது ரைட்டா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, கான்ஜுகேட்டட் சிஸ்டம்க்கு நான் உனக்கு சொல்கிறேன், பட் இதுவும் ஒரு கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ஆல்டர்னேட் சார்ஜோட பாசிட்டிவ் சிங்கிள் டபுள் அல்லது எலக்ட்ரான் சிங்கிள் டபுள் அப்பயும் கான்ஜுகேட்டட் சொன்னேன்னா, இதுவும் இந்த மாதிரி எலக்ட்ரான் சிங்கிள் டபுள் இருந்தாலோ அல்லது பாசிட்டிவ் சிங்கிள் டபுள், இதுவும் என்ன அப்படின்னா கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இது அப்ளிகபிள் ஆகுதா இல்லையா, வெதர் திஸ் ஒன் இஸ் அப்ளிகபிள் ஆனோ. எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது, ஒரே ஒரு டபுள் பாண்ட் தானே இருக்குது. சாரி, தெர் இஸ் நோ டபுள். இங்கே என்ன அப்படின்னா, நீ இந்த ஃபார்முலாவில் என்னெல்லாம் போடாத, இங்கே கவுண்ட் பண்ணி. இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு அஸ்யூஷுவல் நான் எப்படி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். இங்கே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், இட் இஸ் 2 பை எலக்ட்ரான். 2 பை எலக்ட்ரான்னா அரோமேட்டிக்காக நான் அரோமேட்டிக், 2 பை எலக்ட்ரான் இஸ் அரோமேட்டிக். அப்போ இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. திஸ் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். தீஸ் 2 ஆர் அலிசைக்ளிக் ரைட்டா. கவனம் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. நியூட்ரானில் டபுள் பாண்ட் ஆகிறதா புரியல, அந்த கான்ஜுகேட்டட் மட்டும் வெயிட் பண்ணு. கான்ஜுகேட்டடில் சிம்பிளாக உனக்கு நான் பின்னாடி சொல்லி தரணும்னு நினச்சேன், இப்போயும் உனக்கு சொல்லி தரணும்னு நினச்சேன் ரைட். ஓகே, உனக்கு புரியலைன்றனால நான் இப்போ சொல்லிடுறேன். கான்ஜுகேட்டட் சிஸ்டம், வாட் ஆர் த அக்செப்டட் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் எதெல்லாம் இருக்கும், எதெல்லாம் நீ வந்து அரோமேட்டிக்காக கான்ஜுகேட்டட் சிஸ்டம் சொல்லலாம் அப்படின்னா, பை சிங்கிள் பை சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ், பை சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜ், பை சிங்கிள் லோன் பேர், பை சிங்கிள் ஃப்ரீ ரேடிக்கல் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் மொத்தம் 7 வரும், 5 இருக்கா, இன்னும் 6 இருக்கணும் எங்கே ரைட்டா. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ரைட்டா. நீ இப்போ டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாமே கான்ஜுகேட்டட் சிஸ்டம். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இப்படி ஆல்டர்னேட்டாக இருந்தால் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். டபுள் சிங்கிள் பாசிட்டிவ், டபுள் சிங்கிள் நெகட்டிவ், டபுள் சிங்கிள் லோன் பேர், டபுள் சிங்கிள் ஃப்ரீ ரேடிக்கல், இது எல்லாமே கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இது எல்லாமே கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ரைட்டா. இப்போ முன்னாடி ஸ்லைடுக்கு போ. டபுள் சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் கான்ஜுகேட்டட் சிஸ்டமா இருக்குல்ல, டபுள் சிங்கிள் பாசிட்டிவ் இருந்தால் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். டபுள் சிங்கிள் லோன் பேர், டபுள் சிங்கிள் லோன் பேர் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ரைட்டா. இது கான்ஜுகேட்டட் சிஸ்டம் கிடையாது. இப்போ புரிஞ்சுதா, தீஸ் ஆர் தி கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இதெல்லாமே கான்ஜுகேட்டட் சிஸ்டம், இதெல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டு. இப்படி இருந்தால் இதெல்லாம் நீங்கள் கான்ஜுகேட்டட்னு சொல்லிக்கலாம். புரியுதா, கிளியரா, ஹவ் யூ காட் இட், இஸ் தட் கிளியர்? டெல் மீ வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா புரிஞ்சுதா, இஸ் தட் கிளியர்? ஓகே ரைட், ஐ ஹோப் யூ ஆர் கிளியர்.